ஹே ஹாய் ஆல், இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ சாயந்தரம் சாமி கும்பிட்றதுக்கு நிறைய பலகாரங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் டைமுக்குள்ளே நான் என்னெல்லாம் பலகாரங்கள் பண்ணி சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு குக்கிங் ஒர்க் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பலகாரங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா பலகாரத்துக்குமே வெள்ளைப்பாகு தான் ஃபஸ்ட்டு நிறைய தேவைப்படும். ஸோ அதனால அதை காமனாக ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இனிப்பு சீடை தான் பண்ண போகிறேன். ஸோ இனிப்பு சீடை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பத்துக்கு அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு அளந்து ஊற வச்சிட்டேன். ஸோ பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். இது நம்ம வரலட்சுமி நோம்புக்கு கலசத்தில் வச்ச பச்சரிசி தான். ஸோ அதை நான் இதில் சேர்த்துட்டு உளுந்தும் ஒரு 3/4 கப் போட்டுட்டு ரெண்டையும் அலசி ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சீடைக்கு பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு அந்த பச்சரிசி மாவில் நம்மளுக்கு இனிப்புக்கு தேவை மாதிரி அந்த பாகை அது மேலே ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரெக்டாக கெட்டியாக பிணையணும். நல்லா சப்பாத்தி பிணையிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைங்க. அப்போ தான் நம்மளுக்கு டக்குன்னு மாவு தண்ணி ஆயிடாது. நல்லா மாவை கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு உருட்டிட வேண்டியதான் சீடைக்கு. ஸோ நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக தான் உருட்டினேன், அப்போ தான் சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே நான் உருட்டி வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். ஸோ ரொம்ப நான் பயந்துட்டு இருந்தேன், எங்கே எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சிட போதோ எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லாவே வந்திருந்தது. ஒரு உருண்டை கூட பிரியவே இல்லை, கரெக்டாக இருந்து. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே பொறுமை வேணும். கேஸை சிம்லேயே வச்சு லைட்டாக கருக விடாமல் கரெக்டாக நம்ம பொரிச்சு எடுக்கணும். அப்படியுமே எனக்கு லைட்டாக விரிசல் விட்டுருந்தது. பட் ஓகே, எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். நெக்ஸ்ட்டு அரிசி அப்பத்துக்கு அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது 1 hour ஊறிடுச்சு. அதை மிக்சியில் போட்டு அடிச்சிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வெறும் அரிசியை மட்டும் லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், லைட்டாக உப்பு, அப்புறம் வெல்லம் இதெல்லாம் போட்டு அடிச்சிக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா வெள்ளத்தில் இருந்தே நம்மளுக்கு தண்ணி வரும் இல்லையா, அதுவே போதும். திக்காக தான் மாவு அரைக்கணும். இப்போ அரைச்சோடனே அப்போ ஊற்றாமல் ஒரு 1/2 hour விட்டுட்டு தான் ஊற்றணும். ஸோ அந்த 1/2 hourக்குள்ளே நெக்ஸ்ட்டு தயிர் சாதம், பச்சரிசியில் தயிர் சாதம் பண்ணுறதுக்காக அரிசியை களைஞ்சி அதுலேயும் போட்டாச்சு. ஸோ ஒரு பக்கம் தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு அவல் உருண்டைக்கு அவளை நல்லா தூசி தட்டை இந்த மாதிரி புடச்சி எடுத்துக்கிறேன். ரொம்பலாம் எனக்கு புடைக்க தெரியாது. லைட்டாக அந்த தூசியை மட்டும் எடுத்துகிட்டு அலசிட்டு அதை முழுசாக போடாமல் ஜஸ்ட் ஒரு 2-3 பல்ஸாக விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் 1-2 ஆகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் போட்டுட்டு அதை தண்ணியை தெளித்து லைட்டாக ஊற வச்சிடும். தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணியை தெளித்து லைட்டாக ஊற வச்சிடும். ஸோ அது ஊறிட்டு இருக்க கேப்பில் நெக்ஸ்ட் நம்மளுக்கு அப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. 1/2 hour கழித்து அதை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சைட் பை அப்பத்துக்கு ஊற்றிட்டு இருந்தேன். அந்த பக்கம் தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு இருந்தது. அவளுக்கும் தண்ணியை தெளித்து ஊற வச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அவள் கொஞ்சம் பொதும்பி நல்லா இந்த தண்ணியில் ஊறி வந்ததுக்கப்புறம் அது மேலே கொஞ்சோண்டு வெள்ளைப்பாகு ஊற்றி கிளறிக்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கும். அப்பத்துக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு அப்பமாக ஊற்றி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ ஓரளவு எண்ணெய் பலகாரங்கள் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவள் உருண்டை பண்ணுறது மட்டும் தான் பேலன்ஸு. ஸோ அதுக்கு தேங்காவை கொஞ்சோண்டு அரைச்சி போட்டுட்டு நெய்யில் முந்திரி பருப்பை வெறுத்துட்டு அதையும் கொஞ்சம் போட்டு கிளறி வச்சிட வேண்டியதுதான். அந்த வெள்ளைப்பாகு ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் நேரம் நம்ம விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளை பிடிக்கிறதுக்கு இருக்க கொடுக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து உருட்டிக்கலான்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன்லாம் பண்ணிவிட்டு வாசலை எல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை உருட்டும் போது நல்லா அழகாகவே பிடிக்க வந்துச்சு. நல்லா அழகாக லட்டு மாதிரி கரெக்டான ஷேப்புக்கு வந்துருந்துச்சு. ஸோ கரெக்டாக தம்பியும் தூங்கி எந்திரிச்சோன்னே எனக்கு வேணும் லட்டு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான். நான் கொஞ்ச நேரம் இருடா, சாமி கும்பிட்டுக்கலாம், உனக்கு தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன்கிட்ட இருந்து கடவுடன் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு தாளித்து ஊற்றியாச்சு. நானே நம்மள எல்லா டிஷ்ஷுமே கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பண்ணியிருந்தேன். பட் கரெக்டாக எல்லாமே கொஞ்சம் ஓரளவு பர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சு. ஸோ தயிர் சாதம், அப்பம், சீடை, அவல் உருண்டை இதெல்லாமே பண்ணிட்டேன். இன்னும் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை தான், பட் டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சாமி கும்பிட்றதுக்கு போய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ரெடி ஆகிட்டு தம்பியையும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கவே கரெக்டாக டைம் 6க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு தான். ஸோ சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தயிர் சாதம் மேலே ஒரு பீஸ் பட்டரை தூக்கி வச்சுருந்தேன். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கடையில் வாங்கினா கொஞ்சோண்டு முறுக்கு, அதுக்கப்புறம் பால்கோவா, பால், பட்டர் இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. ஸோ பலகாரங்கள் எல்லாமே சூப்பராக எடுத்து வச்சாச்சு. ஸோ அதெல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கிருஷ்ணரை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறது தான். ஸோ அவரையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அவருக்கு கால் வைக்கணும் அப்படிங்கிறனால ஸோ அவருக்கு பச்சரிசி மாவு அரைச்சி அதை அவரை வச்சு நடக்க வச்சோம். ஸோ டைல்ஸ் தரங்கிறனால அவனுக்கு அதில் காலில் வச்சு வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக அவனால் நடக்க முடியல. ஸோ ஸ்டார்டிங் மட்டும் அவனோட கால் வச்சு நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கையிலே கால் வரைஞ்சிட்டேன். ஸோ எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்றது தான். ஸோ சந்தோஷமாக நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ மனசுக்கு நிறைவாக நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு கொஞ்சம் பலகாரங்கள்லாம் எடுத்து ஊட்டி விட்டேன். அவனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லா டிஷ்ஷுமே. ஸோ இந்த வருஷம் என்னால் முடிஞ்ச பலகாரங்கள்லாம் பண்ணி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ அடுத்த வருஷம் இன்னுமே நிறையா பலகாரங்கள் பண்ணி நல்லா சாமி கும்பிடணும் அப்படின்றது தான் ஆசை.
ஸோ நான் என்னெல்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு பிடிச்ச தயிர் சாதம், அவல் உருண்டை, சீடை, அப்பம் இதெல்லாம் ஒரு தட்டுலேயும், இன்னொரு சைடு வந்து முறுக்கு, வெண்ணெய், பால் இதெல்லாமே வச்சுருந்தேன். ஸோ குட்டி கிருஷ்ணருக்கு வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ வெண்ணெய் எடுத்து தம்பிக்கு வந்து கிருஷ்ணரை நினச்சி அவனுக்கும் கொஞ்சோண்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுகளுக்கெல்லாம் பலகாரம் கொடுக்க எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ அவங்களுக்கும் நல்லபடியாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கீழே போயிட்டு பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு, அங்கே நிறையா குட்டி ராதே, குட்டி கிருஷ்ணர்லாம் வந்திருந்தது. ஸோ செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்ன எல்லாம் ஒரே குட்டீஸாக இருந்தனால எல்லாரையும் அசெம்பிள் பண்ணி ஒரு பிளேஸில் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளேயும் போதுன்னு ஆயிடுச்சு. ஸோ ஜாலியாக வந்து ஃபோட்டோ எடுத்து ஹாப்பியாக டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ கிட்ஸுமே வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ எல்லாருமே பயங்கரமாக சூப்பர் க்யூட்டாக வந்திருந்தாங்க அன்றைக்கி. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பாகவே கொண்டாடியாச்சுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.